சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித் உயிரிழந்த விவகாரத்தில் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. விசாரணை சிபிசிஐடி போலீஸுக்கு இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. வழக்கு தொடர்பான விசாரணையை மேற்கொண்ட மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணைன்ற பேர்ல இளைஞரை தூக்கிட்டு போய் கொலை செஞ்சிருக்கீங்கன்னு காவல்துறையை கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன என்பதை பத்தி தான் இந்த தொகுப்புல விரிவா பார்க்க இருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பத்ரகாளியம்மன் கோவில்ல ஒப்பந்த காவலாளியாக பணியாற்றியவர் அஜித்குமார். வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு வந்த பக்தரோட கார்ல இருந்த 10 பவுண்ட் நகை திருட்டு போனது குறித்து அஜித்குமாரை அழைச்சிட்டு போய் மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் விசாரிச்சிருக்காங்க. சனிக்கிழமை விசாரணையின் போது இளைஞர் அஜித்குமார் மரணமடைஞ்ச சம்பவம் தமிழகத்தை மட்டும் இல்ல, இப்போ நாட்டையே உலுக்கி இருக்கு. சம்பவம் தொடர்பா போலீசார் 6 பேரை பணியிடை நீக்கம் செஞ்சு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உத்தரவிட்டார். இதற்கிடையே இளைஞரோட மரண விவகாரத்துல பணியிடை நீக்கம் தான் நீதியான்னு அரசியல் கட்சிகள் தரப்பிலேயே கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுச்சு. பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைச்சதும் அஜித்குமார் மரண வழக்கு கொலை வழக்கா மாற்றப்பட்டதாக தமிழக காவல்துறை தெரிவித்தது. வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றம் செஞ்சு தமிழக அரசும் உத்தரவிட்டுச்சு. பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த 6 காவலர்கள்ல பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்தன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டாங்க. வழக்கில் கைதான 5 காவலர்களும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல்ல மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. போலீஸ் விசாரணையில் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் கைதான காவலர்களோட குடும்பத்தினர் போராட்டம் நடத்திய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில போலீஸ் விசாரணையில காவலாளி அஜித்குமார் மரணமடைஞ்ச சம்பவத்தையொட்டி சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். சிவகங்கை மாவட்டத்தை ராமநாதபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தீஷ் கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார்னு காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த சம்பவத்தில் கொலை வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரிச்சது. விசாரணையின் போது தமிழக அரசையும் காவல்துறையையும் மிகவும் காட்டமாகவே விமர்சனம் செஞ்சாங்க நீதிபதிகள். மனுக்கள் நீதிபதிகள் MS சுப்பிரமணியம், AD மரியக்லாட் அமர்வில் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ மனுதாரர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் வாதிடுகையில் அஜித்குமார் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததா காவல்துறை நாடகமாடியதா குற்றம் சாட்டினார். வலிப்பு வந்ததால அஜித்குமார் உயிரிழந்ததா சொல்றதுக்கு அவரோட குடும்பத்துக்கிட்ட 50 லட்சம் ரூபாய் தருவதா பேரம் பேசியிருப்பதாகவும் சொன்னார். வழக்கில் IAS அதிகாரி ஒருவர் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்திருக்காருன்னு வாதிடப்பட்டது. கோவில் பின்னால் அஜித்குமாரை போலீசார் தாக்குறத ஒரு நபர் ஜன்னல் வழியா எடுத்த வீடியோவும் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சமர்ப்பிச்சார். இதன் தொடர்ச்சியாக தான் அழுத்தம் கொடுத்த IAS அதிகாரி யார் என்று காவல்துறைக்கு நீதிபதிகள் சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காங்க. காவல்துறை அரசு உயரதிகாரிகளுக்கு நீதிமன்றம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன நீதிபதிகள் விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்தவரை காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்காதது ஏன், வெளியிடங்களில் வச்சு விசாரிச்சது ஏன்னும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. விசாரணைக்காக வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்ல அதிகாரம் கொடுத்தது யார் என்றும், சிவகங்கை மாவட்ட SP உடனடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பப்பட்டதற்கு காரணம் என்ன என்றும் பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினாங்க. CCTV காட்சிகளை போலீசார் அகற்றிவிட்டதாக மனுதாரர் தரப்புல குற்றம் சாட்டப்பட்டுச்சு. அதுக்கு புலனாய்வு செய்வதற்கு தான் காவல்துறை CCTV பதிவை மறைக்க விரும்புறீங்களான்னும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் CCTVகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, அவற்றை ஒப்படைக்க வேண்டும்னு எச்சரிச்சிருக்காங்க. அடிப்பதற்கு காவல்துறை எதுக்கு, முழு உண்மையையும் காவல்துறை சொல்ல மறுக்குதுன்னு சொன்ன நீதிபதிகள் யார் உத்தரவின் பேர்ல தனிப்படை இதை விசாரிச்சதுன்னு DGP பதிலளிக்க வேண்டும்னு உத்தரவிட்டிருக்காங்க. விசாரணைன்ற பேர்ல தூக்கிட்டு போய் கொலை செஞ்சிருக்கீங்கன்னு நீதிபதிகள் காட்டமான விமர்சனத்தை முன்வச்சிருக்காங்க. அஜித்குமாரோட உயிரிழப்புக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும்னு நீதிபதிகள் கடிந்தும் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட நீதிபதி தலைமையில நீதி விசாரணை நடத்த உத்தரவிட நேரிடும்னு எச்சரித்து விசாரணையை பிற்பகலுக்கு ஒத்தி வச்சாங்க நீதிபதிகள். இதன் தொடர்ச்சியா மடப்புரம் கோவில் பின்புறம் அஜித்குமாரை தனிப்படையினர் தாக்கிய வீடியோ வெளியானதால பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அந்த காட்சிகளை நீங்களும் பார்த்துருங்க.
பிற்பகல் 3 மணிக்கு பிறகு மறுபடியும் வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் அஜித்குமாரோட பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செஞ்சார். இதன் தொடர்ச்சியா காவல்துறையை நீதிபதிகள் கடுமையா சாடினாங்க. சாதாரண கொலை வழக்கு போல இல்லை, அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கார். அவரோட உடம்புல 44 இடங்கள் காயங்கள் உள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சியாக உள்ளதுன்னு உடல்ல எந்த உறுப்பையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லைனோ கடிஞ்சிருக்காங்க நீதிபதிகள். பதவி ஆணவத்தில் காவலர்கள் அஜித்தை கடுமையா தாக்கியிருக்காங்க. மாநிலம் தன் குடிமகனையே கொலை செஞ்சிருக்குன்னு காட்டமாக நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. கோவில் இருந்த சிசிடிவி காட்சிகள் எங்கே என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினப்போ சிசிடிவி காட்சிகளை SI ராமச்சந்திரன்றவர் தான் எடுத்துட்டு போனதா கோவில் உதவியாளர் சாட்சியம் கொடுத்திருக்காரு. வழக்கின் சாட்சியங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்குன்னு கடிந்து கொண்ட நீதிபதிகள் அஜித்குமார் தாக்கப்பட்ட இடத்துல ரத்தக்கரை ஏன் சேகரிக்கப்படவில்லைன்னு கேள்வி எழுப்பினாங்க. எதை வச்சு அடிக்கப்பட்டதால இவ்வளவு காயங்கள்னு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கிட்ட அஜித்குமார் தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்தவர் சாட்சியம் அளிச்சிருக்காரு. அவர் கோவில் பின்புறம் கழிவறையில இருந்து வீடியோவை எடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. அரசு தரப்புல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், உயரதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு உறுதியளிக்கப்பட்டிருக்கு. வருங்காலங்களில் எந்த காவல்துறையினரும் இது போல நடந்து கொள்ள கூடாதுன்னு சொன்ன நீதிபதிகள் கல்வி அறிவு அதிகம் உள்ள தமிழகம் போன்ற மாநிலத்தில் இது மாதிரியான நிகழ்வு நடப்பது ஆபத்தானதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. எதிர்த்தரப்பு இதை அரசியலாக்க நினைக்கிறாங்கன்னு அரசு தரப்புல குற்றம் சாட்டப்பட்டுச்சு. அப்போ நீங்க எதிர்க்கட்சியா இருந்தாலும் இதைத்தானே செய்வீங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க நீதிபதிகள். சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக் சம்பவத்தை யாரும் மறக்க இயலாதுன்னு சொன்ன நீதிபதிகள் மிளகாய் பொடி அஜித்குமாரோட பிறப்புறுப்பிலையும் வாய் காதுகளையும் போடப்பட்டிருக்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அஜித்தோட தாயார் அளித்த புகார் தொடர்பா இதுவரைக்கும் வழக்கு பதியப்படல. ஆனா பாதிக்கப்பட்டவருக்கு 50 லட்சம் ரூபாய் தரப்படும்னு பேரம் மட்டும் பேசியிருக்கீங்கன்னு நீதிபதிகள் கடிந்து கொண்டிருக்கிறார்கள். 28ஆம் தேதி மாலை வரை FIR பதிவு செய்யப்படவில்லைன்னு குறிப்பிட்ட நீதிபதிகள் அரசு நியாயமான விசாரணையை நடத்த வேண்டும்னு உத்தரவிட்டிருக்காங்க. வழக்கை CBIக்கு மாற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு அரசு தரப்புலையும் இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கு. மிருகத்தனமா தாக்கப்பட்டு அஜித்குமார் இறந்துள்ளார் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிகிறது என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் தொடர் விசாரணை மரணங்களை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. காவல் நிலையம் மற்றும் கோவில்னு வழக்கில் சம்பந்தப்பட்ட எல்லா CCTV காட்சிகளையும் பாதுகாக்க வேண்டும்னு அதில் எந்தவித மாற்றமோ அழித்தலும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன நீதிபதிகள் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் என்ற மதுரை மாவட்ட நீதிபதி இந்த வழக்கை விசாரணை பண்ணணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. நீதிபதி விசாரணைனா நீதி விசாரணை என்றே அழைக்கப்படும்னு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. திருப்புவனம் காவல் ஆய்வாளர், சிவகங்கை SP, விசாரணை அலுவலர் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்பான எல்லா ஆவணங்களையும் விசாரணை நீதிபதி கிட்ட வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. தற்பொழுது நீதிபதிகள் இந்த அளவுக்கு காட்டமா விமர்சிச்ச நிலையில அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த வழக்கு விவகாரத்தில் என்ன நடக்க இருக்கிறதுன்னு தமிழகம் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தேசமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது.